பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது. ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வ ஃபீ ஃபுர்கானிஹில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் சலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த அவையிலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனக்கு முன்னே பேசிய ஆலிம் பெருந்தகை குறிப்பிட்டதை போன்று ஒரு அழகான நிகழ்விலே நாம் குழுமி இருக்கிறோம். குறிப்பா இந்த மஜ்லிஸ் இருக்கிறதே, இது பயானுக்கான மஜ்லிஸ் இல்ல. இது ஏதோ பல மணி நேரம் பேசுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. முதலாவது விஷயம், இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகளை வாழ்த்தி பிராப்திப்பதற்கான மஜ்லிஸ். இந்த பிள்ளைகள் வாழ்வு சிறக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஊரே ஒன்று கூடி அந்த பிள்ளைகள் நல்வாழ்வு வாழ்வதற்கு பிரார்த்திக்கிற மஜ்லிஸ். ரெண்டாவது, இந்த மாதிரி தங்கங்களை பெத்தீங்களே, உங்க வயிற்றுல அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை தந்தானே, அந்த பெத்தவங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்கிற மஜ்லிஸ் இது. நினைச்சவங்க எல்லாம் இது மாதிரி பிள்ளைகளை பெற்றுவிட முடியாது. பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய வேதத்தை அவங்க மனசுல இறக்கிற முடியாது. நினைச்சதெல்லாம் நடக்காது. அல்லாஹ் உங்கள் வயிற்றிலே அப்படி ஒரு குழந்தையை தந்திருக்கிறான். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். முதல் செய்தி தாய்மார்களுக்கும் தந்தைகளுக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் பாக்கியம் என்றவர்கள். யூ ஆர் பிளெஸ்ட். யூ ஆர் பிளெஸ்ட். நீங்கள் அல்லாஹ்வினால் பரக்கத்து செஞ்சு தேர்ந்தெடுத்து இந்த பிள்ளைகளை உங்க வயிற்றுல அல்லாஹ் வளர்த்து இன்றைக்கு முஅல்லிமாக்களாக, ஆலிம்களாக, அல்லாஹ்வினுடைய திருவேதத்தை இதயத்திலே ஏந்துகிற பிள்ளைகளாக, ஹதீசுகளை மனநமிற்றிருக்கிற பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி இருக்கிறானே, அந்த பாக்கியத்துக்கு காலம் காலமாக நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொன்னாலும் கூட அந்த நன்றி முடிவடையாது. நான் வந்த உடனே இங்க கேட்டேன், ஒரே மாதிரி அதை அஜர்த்து போட்டு உடைச்சிட்டாரு. என்ன போட்டிருக்காங்களே, இவங்க எல்லாம் முன்னாள் மாணவிகளான்னு. இப்ப அஜர்த்து ஒரு செய்தி சொன்னாரு. அஜர்த்து இங்க இல்ல, அல்லாஹ் நாளைக்கு சொர்க்கத்துல அலா மனாபிரின் மின் நூர், பெருமானார் சொன்னாங்க, ஒளியினான மேடைகளில் யார் தங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹுவின் வேதத்தை படிக்க அனுப்பினார்களோ அல்லாஹ் அமர வைப்பான். அலா மனாபிரின் மின் நூர், அவர்கள் ஒளியிலான மேடைகளில இருப்பார்கள்னு வருது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் இங்கே கொடுத்திருக்கான். நம்ம தாய்மார்களுக்கு ஒரு அழகான இடத்துல ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்கான். போறவங்க எல்லாம் பாப்பாங்க. பெத்ததுக்கே இவ்வளவு பெரிய பாராட்டுன்னு சொன்னா, எங்களுடைய இந்த கண்மணிகள், மாணவ செல்வங்கள் அங்க எப்படி இருப்பாங்க நாளை மறுமையில? இந்த பிள்ளைகளை பெத்தவங்களே ஒளியிலான மேடைகளிலே இருந்தால் இந்த பிள்ளைகள் அங்கே நடத்த அழைத்து வரப்படுவார்கள். இந்த உலகத்துல விவிஐபி, விஐபி, நாங்கெல்லாம் பெரிய ஆளுன்னு அவன்லாம் அப்படி வருவான். வந்த உடனே அந்த மலக்கு சொல்லுவாரு, டேய் நவர்றா அப்படின்றாரு. ஒரு சத்தம், நவர்றா நவர்றா.
அல்லாஹுவினுடைய அருளை பெற்ற எங்களுடைய விஐபிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த மலக்கு சொல்லும் போது உங்க பிள்ளைகள் அணிவகுத்து வருவதை நீங்கள் பார்ப்பீர்களே, அந்த கண்கொள்ளா காட்சி அல்லாஹ் உங்களுக்கு நாளை மறுமையிலே தரப்போகிற மிகப்பெரிய பாக்கியம் அது. சகோதரிகளே, பெத்தவங்களுக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு சோபனத்தை தந்திருக்கிறான். உங்கள் பிள்ளைகளை ஆலிமாக்களாக ஆக்கியிருக்கிறீர்கள். இரண்டாவது முக்கியமான அடுத்த பொறுப்பு, இதை நிர்வாகிக்கிற நிர்வாகிகள். இப்படி ஒரு மதரசாவை உருவாக்கி மேலப்பாளையத்துல 1000 மதரசாக்கள் வந்தாலும் படிப்பதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த யோசனை வரணும்ல. அந்த மதரசாவை உருவாக்கி அதுக்கு பின்னாடியே நின்று அந்த பிள்ளைகளை ஓத வைத்து ஹர்ஃபுகளை படிக்க வைத்து குர்ஆனை இதயத்திலே இறக்கிறது அப்படிங்கிறது அது சாமானியமான பணி அல்ல. பெருமானார் சொல்லுவார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா ஹஸனா. யார் ஒருவர் அல்லாஹ்வினுடைய வேதத்தை தொட்டு தடவி எடுத்து அதிலிருந்து ஒரு எழுத்தை படிக்கிறாரோ அதற்கு ஒரு நன்மையை அல்லாஹ் தருவான். இப்போ உங்க பிள்ளைகள் எல்லாம் முழு குர்ஆனையும் படிச்சிருக்காங்க. மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆனி ஃபலஹு பிஹா ஹஸனா, ஒரு நன்மை அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நன்மைன்னா ஒண்ணு கொடுப்பான்னு இல்ல, அல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா. அல்லாஹ்வுக்கு ஒன்று கொடுத்து என்றைக்குமே பழக்கம் கிடையாது, 1க்கு 10. ஏன்னா அவன் ஹஸனா பெருசு. நமக்கு உதாரணம் சொல்றதுக்கு சொன்னாங்க, 10 கொடுப்பான், அது 100 இருக்கும், அது 700 இருக்கும். சொல்லிட்டு சொல்றாங்க, அலிஃப் லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் வாஹித். குர்ஆனை திறந்த உடனே முதல் எழுத்து அலிஃப் லாம் மீம் என்று இருக்கிறது. அத ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஹர்ஃபுன், லாம் ஹர்ஃபுன், மீம் ஹர்ஃபுன். அலிஃப் இஸ் alphabet, லாம் இஸ் alphabet, மீம் இஸ் alphabet. is all together getting 30. ஒரு 30 நன்மைகளை அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் வாங்கி இருக்கிறார்கள். அந்த நன்மை பெத்தவங்களுடைய கபருக்கும் வரும். இந்த பிள்ளைகளை ஓதி கொடுத்த ஆசிரியர், இந்த நிர்வாகத்தை நடத்துகிற பெருமக்களுடைய கபர்களுக்கு நாளை இந்த நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்கிற சுபசோபனத்தை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? தாம் வார்த்தையில சொல்றாங்க, அழகா சொல்றாங்க. தூபாலில் முஹ்லிசீன, ஒரு ஹதீஸ்ல வருது, தூபாலில் முஹ்லிசீன உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தித் தல்மா. அற்புதமான வார்த்தையை பெருமானார் சொல்லுகிறார்கள். தூபாலில் முஹ்லிசீன, இப்படிப்பட்ட நிர்வகணங்களை நடத்தி அல்லாஹ்வுக்கென்று எல்லா சிரமங்களையும் பொறுத்துக் கொள்கிறார்களே, அதுக்கு வசூல பண்ணும், பிள்ளைகளை குடிக்கணும், உட்கார வைக்கணும், சொல்லி கொடுக்கணும். பெத்தவங்க வந்து கேட்பாங்க, எங்க பிள்ளை என்ன படிக்குதுன்னு கேட்பாங்க. தூபாலில் முஹ்லிசீன, அப்படி இறைவனுக்கென்று எவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு சோபனமே சோபனம். they are blessed என்கிற வார்த்தையை பெருமானார் பயன்படுத்துகிறார்கள். சோபனமே சோபனம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த சின்ன பிள்ளைகள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா, சத்தம் போடாம. அது சின்ன பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து, ஏன்னா முக்கியமான சில செய்திகளை சொல்லிட்டு நாங்க அடுத்து கடந்து போகணும். ஏதோ விளையாட்டுத்தனமா இங்க வந்து அஜர்த்து பேசிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். காலையில ஒரு பட்டமளிப்பு விழா, நேத்து நைட்டு ஒரு பட்டமளிப்பு விழா, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி, நாளை கழிச்சு தொடர்ந்து பயணத்துல. அதோட எங்க அஜர்த்து மேலப்பாளையத்துல நீங்க பேசுறதே இல்லை. கண்டிப்பா எங்க பிள்ளைகளுக்கு நீங்க வந்து சொல்லணும்னு உடனே எவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் கூட நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு காலேஜ், தொடர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு கல்லூரிக்கு போகணும். அதனால சும்மா அப்படியே பேசிட்டு போறதுக்கெல்லாம் வரல. இன்றைய செய்தி நாளை உங்கள் தலையெழுத்தை மாற்ற வேண்டும், அல்லாஹ் அதை பொருந்திக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த செய்திகளை. சகோதரிகளே, பெருமானார் சொல்லுகிறார்கள் இந்த நிர்வாகிகளை பார்த்து, தூபாலில் முஹ்லிசீன, இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு செயல்படுவதற்கு சுபசோபனம் அல்லாஹ் தருவானாக. தூபாலில் முஹ்லி உலாயிக மசாபிஹுத் துஜா, அவர்கள் யார் தெரியுமா? இந்த சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்கங்கள். பெருமானார் சொல்லுகிறார், இந்த லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடற்கரையில ஒரு பெரிய லைட் இருக்கும், அது சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும். they are the lighthouse உலாயிக மசாபிஹுத் துஜா தஞ்சலி அன்ஹும் குல்லு ஃபித்னத்தித் தல்மா. இந்த சமுதாயத்தை அடைய இருக்கிற சோதனைகளை கூட அல்லாஹ் இது மாதிரி உண்டான மனிதர்களை கொண்டு நீக்கி விடுகிறான். எங்க காமில் மீரான் ஃபைசி அஜர்த் இருக்காரு,
நேத்துல இருந்து ஓடிக்கிட்டே இருக்காரு, இன்னும் நிக்கவே முடியல. இப்ப ஹஜரத்தை காணோம், எங்க இருக்கான்னு தெரியல, ஓடிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு ஓடி இந்த மதரசாவை நிர்வகித்து உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பட்டமளிப்பு விழா வரையும் கொண்டு வந்திருக்கான்னா இந்த நிர்வாகிகளுக்கு சோபனம் தான். அவர்களுக்காக வேண்டி இந்த நேரத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம். கடைசியாக இன்றைக்கு பட்டம் வாங்குகிற பிள்ளைகள், அவங்களுக்கு தான் எல்லாம் சேர்ந்து நம்ம துவா செய்யறதுக்காக வேண்டி வந்திருக்கோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பதற்காக வேண்டி வந்திருக்கோம். எனக்கு முன்னே பேசி ஆலிம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் அடையாளமாக சில பெயர்கள் வைக்கப்படுகிறது, சஹாபாக்களுடைய பெண்மணிகளின் பெயர்கள் வைக்கப்படுகிறது, இவர்கள் வரலாறுகள் உள்ளே புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரிகளே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. 2025ல இந்த மாசத்துல இந்த சஃபியா எங்களுக்கு தேவை. இந்த பேர் வச்சிருக்காங்கல்ல மதரசா, அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மதரசா, இந்த பேருடைய பெண்கள் எங்களுக்கு தேவை. இந்த 9 கண்மணிகளும் அப்படி ஆவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக. ஏன் தெரியுமா? டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, கல்வி கூடங்கள் என்பவை பிள்ளைகளை உருவாக்குவதற்காக வேண்டி, தங்கங்களாக மாற்றுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவை. ஆனால் இன்றைக்கு கயவர்களின் கூடாரமாக ஆகி எந்த ஆசிரியரை நம்பி ஒப்படைக்கிறோமோ அந்த பிள்ளைகளை பதம் பார்க்கிற சூழ்நிலை ரொம்ப மோசம், படு கேவலம். ஒரு படித்தவன் இப்படி இருப்பானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஸ்கூல்கள், காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், ஐஐடிகள் எதெல்லாம் பெரிய அறிவாளின்னு நினைக்கிறோமோ திருட்டு பயலா இருக்கான். எங்க பிள்ளைகளை அப்படி அனுப்ப முடியல. இன்றைக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டு வயிற்றிலே நெருப்பை கட்டுகிற பெற்றோர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த பெற்றோர்களில் ஒருவராக நாமும் இருக்கிறோம். உண்மைதானே? எங்க பிள்ளை வெளியே போயிட்டு திரும்பி அதே மாதிரி முகத்தோட வரணுமே அல்லாஹ் அப்படின்னு. அது ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைய சொல்லுவான், அன்னைக்கு ஆம்பளை பிள்ளையும் சொல்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் வண்டி எடுத்து திருக்கல அவன் போறான் ஒரு மாதிரி. அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான், சார் எங்க அத்தா FZ ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா 2.5 லட்சம் ரூபா, அதுல 220ன்னு போட்டிருக்கு சார், அந்த நம்பர் ஓட்டுறதுக்கு நான் என்ன அந்த கம்பெனிக்காரன் ஏமாத்திடுவானோ எங்க அத்தாவன்னு ஓட்டி பார்த்தேங்க. 220 வரை எங்க அத்தா ஏமாந்துட்டாரு. நான் சொன்னேன், அந்த முள்ளு போகுதோ இல்லையோ ஓ முள்ளு போயிருமுடான்னு. இந்த முள்ளு இப்படி சுத்துதோ இல்லையோ காலத்துக்கும் திரும்ப இந்த முள்ள சரி பண்ண முடியாது. ஒரு தடவை கீழே விழுந்து எந்திரிச்சா கையாக இருக்காது. அல்லாஹ் தந்த இந்த கையை அமானிதமாக அல்லாஹ்வினிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசியா நான் ஒரு செய்தியை சொல்லுவேன். நீங்கள் மட்டும் அந்த வார்த்தையை சொன்னால் உங்கள் ஆண் குழந்தைகள் தங்க கம்பிகளாக இருப்பார்களே, அந்த செய்தியை பெருமானார் சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்க பெண் பிள்ளைகள் வெளியே போயிட்டு உள்ள வந்தா போன முகத்தோடு வருவார்களே, அதுக்கு ஒரு வார்த்தையை பெருமானார் சொல்லி தர்றாங்க. நான் என் பேச்சை முடிக்கும் போது அதை சொல்லுவேன், நான் சொல்லாவிட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். மறந்துட்டீல அதற்குன்னு சொல்லிக்கலாம். இந்த அன்னை சஃபியா, இவர் ஏன் தெரியுமா இன்றைக்கு தேவை? சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் என்கிற ஒரு மாபெரும் சீமாட்டியை இஸ்லாமிய சமூகம் முதலிலே பார்த்தது. ஹந்தக்கினுடைய போர்க்களம் நடக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டி அமர வைத்து விட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்கிற பாடகரை அவர்களுக்கு பொறுப்பாக நிப்பாட்டி வைக்கிறார்கள். அமைதியா தானே இருக்கேன்னு எனக்கு தான் ஏதோ காக்கா கத்துது, அதை ஒண்ணு செய்ய. எங்க மீராஜத்து காக்காவை பேசி கத்துறதை நிப்பாட்ட முடியும்? ஒரு ஊர்ல இப்படிதான் எல்லாரும் பேசுறாங்க. நான் சொன்னேன், ஒரு ஆள் தான் பேசி கேட்கணும். உங்க ஊர்ல இவ்வளவு பேச்சாளர்கள் இருக்காங்க, நீங்க எல்லாம் பேசுங்க, நான் 1/4 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன்னு. அந்த பொம்பளை எல்லாம் சொன்னா, இனிமேட்டு பேச மாட்டேன், தௌபா செஞ்சுட்டோம். 1.25 மணி நேரம் அப்படி பின் டிராப் சைலண்ட். சகோதரிகளை அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஒரு இடத்துல பெருமானார் பெண்களை அமர வைத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு காவலரை போட்டு இருக்கிறார்கள். ஆம்பளைங்க எல்லாம் போயிட்டாங்க. 2 பேர் கயவர்கள், அந்த பெண்கள் மட்டும் அங்க இருக்காங்க. ஏதாவது போய் சேட்டையை பண்ணிடலாம், யாரையாவது வெட்டில. பெண்கள்னா பொதுவா எப்படி இருப்போம்? ரொம்ப கூச்ச சுபாவத்தோட அமைதியா அப்படித்தானே நம்ம இருக்கிற வழக்கம். ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கயவர்கள் மேல வர்றான். வந்த உடனே அதை ஒரு தாய் பார்த்து விட்டாள். அந்த தாய் ஹஸ்ஸான் இப்னு சாபித்தை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், 2 பேரு மேல வர்றான், பெண்கள் மட்டும் இருக்காங்க, நீங்க போய் அவங்க கூட கொஞ்சம் சண்டையை போட்டு இல்ல ஏதாவது சொல்லி அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொன்னார், அம்மா நீ சொல்ற மாதிரி சண்டையெல்லாம் போட தெரிஞ்சுன்னா பெருமானார் கூட போயிருந்திருப்பேன். எனக்கு வாய் சண்டை மட்டும் போட தெரியும், நல்ல கவிதை படிப்பேன். வாயால பேசினா அவன் ஓடிடுவானான்னு கேட்டாரு. அந்த அம்மா சொல்லுச்சு, அப்படிலாம் ஓட மாட்டான், ஒன்ன போட்டு தள்ளிடுவான் முதல்ல. அவர் ஹஸ்ஸான் சொன்னாரு, நல்லதா போச்சு,
நான் எல்லாம் ஓரமா படுத்துக்கிறேன், அல்லாஹ் வாத்துக்கு வந்துட்டாரு. அல்லாஹ் வாத்து ஏதாவது செய்வான். சகோதரிகளே, இன்றைக்கு சொல்லுகிறேன், எங்கள் 9 பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், சஃபியா உங்களுக்கு முன்னுதாரணம். அந்த அம்மா ஒண்ணும் செய்யல, சேலையை வரைஞ்சு கட்டுச்சு, நேரம் இங்க இருந்து போச்சு. ஒருத்தன் வந்தான், ஒரே குத்துதான், ஒரே குத்துதான், அப்படியே சுருண்டு விழுந்து செத்தான். அல் காத்திலா அல் அவ்வலு காத்திலத்தின் ஃபில் இஸ்லாம். இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு பெண் முதலில் போரிட்டு ஒருவனை கொன்றாள் என்று சொன்னால் அன்னை சஃபியாவினுடைய வரலாறு தான் அந்த வரலாறை சொல்லி தந்தது. உளுந்த உடனே அந்த அம்மா தூக்கி மலையில இருந்து அப்படி உருட்டி விட்டுச்சு. அதை பார்த்த கூட வந்தவன் நினைச்சான், ஏப்பா பெரும் ஆள்களை தான் முகமது அங்க நியமிச்சுட்டு போயிருக்காரு போல்குன்னு எடுத்தான், ஓட்டம் பெடரில் அடிக்க ஓடிட்டான். எங்க நபி சொன்னாங்க, என்ன அழகான பெண், தேவை ஏற்பட்டால் ஒரு அறையில எழுத்தாப்புல இருக்கவன சுத்த உடனும். நாங்க இங்க குழஞ்சி இப்படி மெதுவா இருக்கிறதுக்கெல்லாம் இஸ்லாம் கற்றுத்தரல. ஆனா இன்னைக்கு சமுதாயம் மாறிடுச்சு. இந்த சில ஷோக்கள் நடக்குது, அதுல பார்த்தா அந்த அம்மா இங்க ஒய்ஃப இங்க ஹஸ்பண்ட மனைவியை உட்கார வச்சு பேச சொல்றான். அந்த பையன் சொல்றான், சார் என் ஒய்ஃப் சார் நல்லா பாப்பேன். அந்த அம்மா சொல்லுது, இந்த ஆள் சரி கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொன்னோன்னே, டே வீட்டுக்கு வாடா, யார கெட்டின புருஷன் உட்கார்ந்துருக்கான், நீங்க எல்லாம் பார்த்திருப்பியா, வீட்டுக்கு வாடான்னு. நான் பார்த்தேன், என்னடா சோலை இப்படி சொஞ்சா. ஆனா அந்த எதிர் நடத்துறான்ல, அந்த இதை நடத்த ஆர்கனைசர், என்னங்க சார் என்னங்க சார் இப்படின்னு அவனை பேசுறா. கெட்டின புருஷனா வாடா வீட்டுக்குன்னா 100% இவர் நரகத்துக்கு மட்டும்தான் போவான்னு பெருமானா சொன்னாங்க. கணவன்ட்டு மட்டும்தான். வல தஹ்தஅன பில் கவுல், குர்ஆன் அழகாக சொல்லும், வல தஹ்தஅன பில், குழைந்து பேசாதே. யாராவது ஒருத்தன் வீட்டுல வந்துன்னா கணவன்ல டேய் அப்படின்னு சொல்லு, ஓடிடுவான். ஆணுக்கு அந்த பயம் உண்டு. நீ அப்படியே என்னங்க ஏதுங்க அண்ணாதான். ولا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلنا قولا معروفا. இந்த ஒரு ஆயத்துக்கு மட்டும் சுபுஹ் தொழுகிறது வரை எங்க பிள்ளைகளுக்கு பாடத்தை எடுக்க முடியும். ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குர்ஆன் அழகாக விரித்து சொல்லுகிறது. சகோதரிகளே, இது நேரம் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன், இதுதான் சந்தர்ப்பம்ங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். நீங்கள் வீட்டிற்குள்ளே அடங்கி முடங்கி உங்கள் முகங்களை மூடி அப்படி இருக்கிறதுக்கு அல்ல. உங்கள் கணவனிடத்துல நீங்கள் நடக்கிற முறை வேறாக இருக்க வேண்டும். அந்நியர்களிடத்துல பேசும்போதே கொஞ்சம் உயர்த்திக்காங்க, கொலையாத. நீ கொலைஞ்சு பேசினால் எவருடைய இதயத்தில் நோய் இருக்கிறதோ அவன் இன்னும் கொஞ்சம் போகலான்னு பாப்பான்னு அல்லாஹ் சொல்றான். எடுத்த உடனே என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்களுக்கு ஒரு குணம் உண்டு, கொஞ்சம் வேகமா பேசிட்டா போயிருவான், அவன் பாட்டுக்கு போயிருவான். என்னங்கன்னா தான் அவன் அடுத்த பேச்சு பேசணும்னு நினைப்பான். சகோதரிகளே, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு சேர்த்து எனக்கு தலைப்பு தந்தாங்க, பிள்ளை வளர்ப்புன்னு கொடுத்தாங்க. இன்றைய காலத்தில் பிள்ளைய வளர்க்கிறது, ஒரே ஒரு ஆயத்துக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லிட்டு நிப்பாட்டிடுவேன். 2025 ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நான் பேசி முடிச்ச பின்னாடி ஒரு கேள்வி கேட்பேன், யாராவது சொன்னா அதுக்கு பிரைஸ் உண்டு. ஒரு ஆளுக்கு மட்டும்தான். எல்லாரும் எந்திரிச்சிட்டு என்ன மேலப்பாளையத்து மக்கள்லாம் ரொம்ப ஒசாராச்சிருது அப்படின்னு வரும்போதே காமில் மீரான் சொன்னாரு, எதையாவது விவரங்கட்ட தரமா வாயை விட்டி அப்படின்னு சொன்னா இப்ப இங்க இருக்க 500 பேர் எந்திரிச்சு நின்றுவாங்க. அவ்வளவுதான், உங்க கஜானா காலி. அதனால யாராவது ஒரு ஆளுக்கு பிரைஸ் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பெண் என்றால் யார், நீ எப்படி இருக்கணும், படம் பிடித்து காட்டுகிற ஒரு செய்தியை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. ஆணுக்கு 2 உதாரணம். ஒரு ஆம்பளைன்னா யாரு, இவன் தான். ஏன்னா குர்ஆன் ரொம்ப ஷார்ட்டா பேசும். எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, தரக்துக்கும் அலல் மஹஜ். இன்னைக்கு எந்த மேடைகளுக்கு போனாலும் எங்க சமுதாயம் அப்படி ஆகி போச்சு, எங்களுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல, நடுத்தரல நிக்கிறான், அரசியல் இல்ல, அவன் இல்ல, இவன் இல்ல, குளக்கட்டை இல்ல, என்னவெல்லாம சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்ன, தெளிவான வெளிச்சத்தில் உங்களை விட்டு போயிருக்கிறேன், முட்டு சந்தில இல்ல. ஊர்ல உள்ளவன்ட்டெல்லாம் போய் நீ சொல்றா அறிவாளி உண்டான்னு கேட்க அப்படிலாம் நான் விட்டுட்டு போல. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதை விட தெளிவா சொல்ல முடியாது. தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா சொல்லிட்டு சொன்னாங்க, லைலுஹா கனஹாரிஹா, லைலுஹா கனஹாரிஹா, அதன் இரவும் பகலை போன்று அப்படி சொன்னாங்க. இங்க நைட்டும் பகலும் ஒண்ணுதான். நாங்க இன்றைக்கு இந்த குழந்தை வளர்ப்பை பத்தி நிறைய இடத்துல பேச சொல்றாங்க, கேக்குறாங்க. குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுக்குன்னு தனியா ஒரு டிசைன்லாம் உலகத்துல கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும்
ஒரு மாதிரி. அவங்க தனியா யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு என்று சில சிறப்பம்சங்கள் இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி வச்சுலாம் பயிற்றுவிக்க முடியாது. ஆனா என்ன செய்யலாம்னா, அத்தாவும் அம்மாவும் மாறிக்கலாம். அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்குரிய சூழ்நிலையை நம்மிடத்துல ஏற்படுத்திக்கலாமே தவிர, இப்படிதான் உலகத்துல இருக்கு, இதே மாதிரி என் பிள்ளை வளரணும்னு நினைக்கவே முடியாது. இதுதான் தியரி, லாஜிக். அதை இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண்ணிடத்தில் 2 குணம் இருக்க வேண்டும் அப்படின்னு அறிமுகப்படுத்துது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இன்னைக்கு தேவையான செய்தி. இது என் வார்த்தை அல்ல, அல்லாஹ்வினுடைய வார்த்தை, திருக்குரான் சொல்லுகிற வார்த்தை. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை இஸ்லாம் 2ஆ பிரிக்குது. குரான்ல அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை 2ஆ அப்படி பிரிக்கிறான். எங்க இன்னைக்கு பட்டம் வாங்குற பிள்ளைகளுக்கோடு சேர்த்து தாய்மார்களுக்கு வந்திருக்கிற வராதிருக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பாடம். அல்லாஹ் முதல்ல சொல்றான் சாலிஹாத். ஒரு பெண் பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரோடு இருக்கிற போது அவர்கள் நல்ல பிள்ளைகளாக வளர்கிறார்கள். அல்லாஹ் பட்டம் கொடுத்துட்டான். சாலிஹாத் ரொம்ப அருமையானவங்க, அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான பிள்ளைகள். சாலிஹாத் என்கிற வார்த்தை இறைவன் படுத்துறான். சொல்லிட்டு அப்புறம் சொல்றான், எல்லா பெண்ணுக்கும் 2 வாழ்க்கை உண்டு. அத்தா அம்மாவோட ஒரு வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவர்களுடைய ரியல் லைஃப், அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்று குர்ஆன் பேசுகிறது. அந்த திருமண வாழ்க்கையில 2 குணம் வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் இல்ல, அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆன்ல. ஒரு பெண்ணுக்கு மொத்தம் 3 நிலைமை. 1, அத்தா அம்மாவோடு இருக்கிற போது சாலிஹாத், நல்லவர்கள். கணவனோடு போன பின்னாடி ஒரு பிள்ளைக்கு 2 குணம் வேணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. நல்ல கவனமா கேட்டுக்குங்க. இது ஏதோ போற போக்குல சொல்லல, இதை பற்றி ஆழமாக பேச வேண்டும், இன்றைக்கு தேவை என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். கானிதாத், முதல் குணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு கானிதாத், தான் கணவன் வீட்டிலே இருக்கிற போது கணவன் என்ன சொல்லுகிறானோ அந்த சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். கானித்தாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிற பெருமக்கள் சொல்லுவார்கள், தனக்கு மேல் உள்ளவர்களோடு இயைந்து போவது. இப்போ ஒரு ஆபீஸ் இருக்கு அப்படின்னா, மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு கீழே 4 பேர் வேலை செய்வாங்க. மேனேஜர் சொல்றத அத்தனை பேரும் கேட்டாதான் அந்த ஆபீஸ் நடக்கும். ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆள் சொல்லி நான் துபாயில கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 8 வருஷமா. என்னுடைய நண்பன் பக்கத்து ஆபீஸ்ல வேலை செஞ்சாரு. அவர் எப்ப வந்தாலும் என்கிட்ட ஒரு செய்தி சொல்லுவாரு, எனக்கா வேண்டி துவா செய்யுங்க எதிர்த்து அப்படின்பாரு. நானும் ஏங்கன்னு கேட்பேன். எங்க மேனேஜர் இருக்கான்ல ஒரு லூசு பாரு, இப்படி சொல்லுவான். எங்க மேனேஜர் இருக்கான்ல ஒரு லூசு பைய, அவனுக்கு கீழே போய் மாட்டிக்கிட்டேன். நானும் இத பல தடவை கேட்டேன். அப்படி சொல்லாதீங்க, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை அது வழியா தர்றான், அவரை போய் ஏன் லூசுங்கிறியா? ஹஜ்ரத், லூசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னா. ஒரு நாள் முடிவு அசர் தொழுதுட்டு உட்கார்ந்து இருந்தேன். அவர் இதே செய்தியை சொல்றாரு. ஹஜ்ரத், ஏன்னா எல்லா நிர்வாகத்துல உள்ளவையும் கீழே உள்ளவே அப்படித்தான் சொல்லுவான். எங்க பிரின்சிபல் சார் வேற வந்திருக்காரு. இப்ப இவங்க அடுத்து எங்க கீழே வேலை பார்க்கிறவன் எப்போதும் மேல உள்ள ஆளுகளை பார்த்து, இவன்லாம் பாடுறான், இவனுக்கெல்லாம் அறிவு இருக்கா, இவன் மேல உட்காந்துருக்கான்னு சொல்றான். நாங்க இப்படி பேசுவோம். நான் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், இவனுக்கு குர்ஆன்ல இருந்து ஒரு பதில் சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். வாயா உட்காரியான்னு. அவன் சொன்னான், எதிராத் கேக்குறீங்க, துவா செய்யுங்க, எத்தனை தடவை சொல்றேன். எங்க மேனேஜர் ஒரு லூஸ் சொன்னான். நான் உடனே சொன்னேன், இன்னைக்கு ஒரு செய்தி உனக்கு சொல்ல போறேன் பாண்ணு, சொல்லுங்க. சரி, நாளைக்கே என்ன செய்வோம் அப்படின்னா, உன் மேனேஜரை உன் இடத்துல வச்சிருவோம், உன்ன உன் மேனேஜர் இடத்துல வச்சிருவோன்னு. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நாளையில இருந்து உன் வேலையை மேனேஜர் பாப்பாரு, மேனேஜர் வேலையை நீ பாரு அப்படின்னு. யோசிக்கவே இல்லை. எப்படி உட்கார்ந்து திடீர்னு சொன்னா, ஐயே அந்த ஆளை வச்சு வேலை வாங்க முடியாதுன்னா, உங்களுக்கு புரியுதா? அவனே லூச. நான் சொன்னேன், அதனாலதான் அந்த ஆளை மேல வச்சிருக்கான், உன்னை கீழே வச்சிருக்கான்னு. லூச வச்சு நீ வேலை வாங்க முடியாதுல்ல, அதனால மேல வச்சிருக்கான், கீழே வச்சிருக்கான். உலகத்தை புரிஞ்சுக்குங்க. அல்லாஹ் ஒரு சிஸ்டத்தோடு வச்சிருக்கான். குடும்பத்தை பத்தி இறைவன் சொல்லுவான், கணவன் பொறுப்புதாரி. ஒரு மனைவி அந்த கணவனோடு இயைந்து போகணும். காணித்தாத்துனா, உங்கள் தகப்பன் என்றைக்கு உங்கள் கரம் பிடித்து உங்கள் கணவனிடத்திலே ஒப்படைக்கிறார்களோ, உங்க அத்தா ஒப்படைக்கல. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் கணவன், your husband has chosen by Allah. உங்கள் கணவனை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இறைவன் தேர்ந்தெடுத்த ஒரு தேர்ந்தெடுப்பு உங்களுக்கு தப்பா இருக்குமா? அல்லாஹ் உங்களை தெருல விடுவானா?
உங்களுக்குன்னு பார்த்து அழகிய படைப்பாக அல்லாஹ் உங்கள் கணவனை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். அதனால இனிமேட்டு கணவனை பார்க்கிற பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் காலமெல்லாம் பெருமானார் சொல்லுவார்கள், ஜன்னதுகி வ நாருகி, ஜன்னதுகி வ நாருகி, உன் சுவனத்தையும் நரகத்தையும் முடிவு செய்வது உன் கணவனினுடைய முடிவு. நீ மரணம் அடைகிற போது அல்லது உன் கணவன் மரணம் அடைகிற போது உன்னை பொருந்தி கொண்டிருந்தால் வேற எதையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான், அப்படி சொர்க்கவாதி நீ. ஆனால் உன் கணவனுடைய கர்ணகோபத்திற்கு நீ ஆளானால், நீ தஹஜ்ஜத் தொழுதிருந்தால், குர்ஆன் ஓதி இருந்தால், நீ என்ன இபாதத்துகளை செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள மாட்டான். நல்லா விளங்கிக்கணும் இந்த இடத்தை. என்ன பெருமானார் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹ வ ஸாமத் ஷஹரஹ வ அதாஅத் பஅலஹ தகலத் ஃபீ ஐயி அப்வாபின் மினல் ஜன்னத்தி ஷாஅத். என்ன வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ட். ஒரு பெண்ணுக்கு பெருமானார் தந்த பகுமதி என்ன தெரியுமா? ஒரு பெண் 5 வேளை தொழுது நோன்பு வச்சு, வேற எந்த கடமையும் ரசூலுல்லாஹ் சொல்ல, ஹஜ்ஜ சொல்லல, ஜக்காத்த சொல்லல, சதக்காவை சொல்லல. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எதுவும் கடமை இல்ல. புருஷன் கூட்டு போனா ஹஜ்ஜி, புருஷன் சதக்கா கொடுக்க சொன்னா சதக்கா, வேற எதுவும் கிடையாது. இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 வேளை தொழுதா, வஸாமத் ஷஹரஹா, நோன்ப ஒரு மாசம் பிடிச்சா, வ அதாஅத் பஅலஹா, கணவனுக்கு காலுக்கு கீழே அடிமைப்பட்டு இருந்தால், தகலத் ஃபீ ஐயி அப்வாபின் மினல் ஜன்னத்தி ஷாத், சுவனத்தினுடைய எந்த வாசலிலும் நீ நுழைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் விட்டு விடுவான். வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ட் சார். இதை விட நமக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? இதை விட நமக்கு கிடைச்ச கிஃப்ட் என்ன? உங்கள் கணவன் தான் உங்கள் நரகத்தையும் சுவனத்தையும் முடிவு செய்யக்கூடியவர். முதல் செய்தியாக இஸ்லாம் சொல்லுகிறது காணித்தாத். அந்த கணவனோடு இயைந்து போய்விடுங்கள், அவரோடு ஒத்துக்கொள்ளுங்கள். ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. 6 மாசம் மட்டும் அந்த மாமியார் வீட்டில் நீங்கள் பொறுத்து இருந்து விட்டால் 7வது மாசம் உங்கள் மாமனாரும் மாமியாரும் உங்கள் காலடியில் கிடப்பார்கள். போன உடனே அவனை கிளப்பலான்னு நினைக்காத. அன்னைக்கு ஒருத்தர் எழுதியிருக்கான், உனக்கு எனக்கு கணவன் மட்டும் வேண்டும், அத்தா அம்மாக்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம் வரக்கூடாது. அப்ப உன் புருஷனை போய் ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல அனாதை இல்லத்துல தேடிக்க, அங்கதான் ஒரு வயல் இருக்க மாட்டான், அந்த பையன் மட்டும் இருப்பான். பெத்து வளர்த்து இவ்வளவு தூரம் வளர்த்து விட்ட உடனே நீ எல்லாம் யாருமே வேணாம், நான் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி எனக்கு வேணும், தனியா நானே புருஷன், அப்படி இருக்க முடியாது சார் உலகத்துல. ஏன் அப்படின்னு கேட்டா இஸ்லாம் சொல்லுகிறது, உங்கள் கணவனின் தந்தை உங்களின் தந்தை. ஒரு பெண்ணுக்கு 2 தந்தை, ஒண்ணு அவனை பெத்த தந்தை, இன்னொன்னு கணவனின் தந்தை. ஏன் அப்படின்னா மருமகள் கணவன் இல்லாத நேரத்துல மாமியார் மட்டும் வீட்டுல இருந்தா, மாமனார் மட்டும் இருந்தா அவர் கூட இருக்கலாம். வீட்டுல யாரும் கிடையாது, மாமனார் மட்டும் இருக்காரு, வீட்டுல தனியா இருக்கலாம், மத்த ஆண் கூட இருக்க முடியாது. பைக்கில் அவர் கூட போகலாம். ஒரு தந்தையோடு ஒரு பெண் என்ன உறவிலே இருப்பாளோ தன் மாமனாரோடு இருக்க முடியும். இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லுகிறேன், அந்த கணவன் விட்டு விட்டால் அல்லது இறந்து விட்டாலோ இந்த பெண்ணை மாமனார் கல்யாணமே முடிக்க முடியாது. ஏன்னா இவன் மோவ. நான் சொல்றது புரியுதா? இத நம்ம சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான், உன் மாமனாருக்கு நீ மகள் என்று சொல்லுகிறான், உன் மாமியாருக்கு நீ மகள் என்று சொல்லுகிறான். போன வீட்டுல அழகா இருந்து குடும்பம் நடத்தி 6 மாசம் நடத்தினால் அந்த குடும்பம் காலடியில் கிடக்கும் என்கிற வரலாறு. என்ன நம்ம ஊர்ல எல்லாம் அப்படித்தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன இங்க எவ்வளவோ வலிமார்கள் அவுலியாக்கள் எல்லாம் உங்களை புரட்டி புரட்டி எடுத்திருக்காங்க. குர்ஆன் சொன்னதை ஞாபகப்படுத்துகிறேன். முதல் செய்தி காணித்தாத், கணவனோடு இயைந்து போவது. 2வது செய்தி 2025 ரொம்ப தேவையான செய்தி அல்லாஹ் சொல்றான், ஹாஃபிதாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். கணவன் வீட்டுக்கு போயிட்டியா, கணவன் வீட்டுல இல்லையா, வெளியில போயிட்டாரா, அப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? இன்னைக்கு வெளியூர்கள்ல நடக்கிற பஞ்சாயத்தை சொல்லணுமா? காலையில எந்திரிச்ச உடனே கணவனுக்கு டிபன் பாக்ஸ் கட்டி அனுப்பிடுவாங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கட்டி அனுப்பி. அப்ப எடுக்கும் அந்த அம்மா இந்த போனை. நான் இந்த போன்னால தப்பு நடக்குதுன்னு சொல்லல, போனை எடுத்துட்டு முதல்ல அம்மா கடிக்கும், ஏமா சாப்பிட்டியா, உங்க ஊர்ல எல்லாம் கிளம்பியே போயிருவா, என்ன பக்கத்துலதான் இருக்கும், அப்படியே பக்கத்து தெருல அல்லான்னு போயிருவான். வெளியூரா இருந்தா போன் அடிப்பாங்க, ஏமா என்னம்மா செய்யற, அந்த அம்மா சொல்லி இப்பதான் சாப்பாடு முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். என்ன செஞ்ச இன்னைக்கு? இங்க இந்த சாப்பாடு. அது மதியானம் என்ன பூரா கதையும் அங்க ஓடும், அங்க இருந்து இங்க ஓடும். அடுத்து அக்கா கடிப்பாங்க, அடிச்சு என்ன சாப்பாடு, அந்த அம்மா கேட்கும், அக்கா கேட்கும் உடனே உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? ரொம்ப சிம்பிள் தான்க்கா. என்ன சாப்பாடு செஞ்ச? இட்லி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் சட்னி சாம்பார். என் வீட்டுக்காரருக்கு வடை பிடிக்கும், அதனால வடை.
உடனே அந்த அம்மா சொல்லுவா, என்னது இட்லி, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னீங்க, சட்னி அரைச்சியா, தேங்காய், சாம்பார், வெயில் அந்த இதுல நின்று வச்சியோ அடுப்புல, சாம்பார் வேற, வடைக்கு எப்படி, என்ன வடையில, மாவாட்டி தான். நீ உன்னை உன் மாப்பிள்ளை வீட்டுக்கு கெட்டி கொடுத்தானா சரவண பவனுக்கு கெட்டி கொடுத்தானான்னு கேட்கா. அக்கா கேட்க, உன்னை சரவண பவனுக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இவ்வளவு வேலையுமா செய்யறன்னு. உன்ன அவ சிம்பிளான சாப்பாடுன்னு சொல்லியிருக்கோம் அந்த அம்மா, இட்லி சட்னி சாம்பார் வடைன்னு. இவ கேப்பா, இவ்வளவு வேலையா செஞ்ச? மறுநாள் கொஞ்சம் முறுக்கும், ஏங்க அந்த சட்னியை மட்டும் வச்சு சாப்பிட்டா என்ன? இத 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு உங்க பிள்ளைய படிச்ச குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். உங்கள் வீடு என்பது உங்கள் ரகசியம். அக்காக்காரி சொல்றாளா, நீ நாஷ்டாவை இவ்வளவு, என் வீட்டுல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமை இல்ல. நாளைக்கு நீ என்ன நாஷ்டான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது என் வீடு, என் ரகசியம். என் வீட்டுல உள்ள ரகசியத்தை பாதுகாக்கிறது என் பொறுப்பு. சகோதரிகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நிறைய இடங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வேற யாரோ தூரத்துல உள்ள ட்ரம்ப்னால பிரச்சனை வந்து அமெரிக்க அதிபர் சண்டை இழுத்து விட்டாரெல்லாம் இல்ல. உன் கூட பிறந்தது, மேல இறந்தது, கீழே இறந்தது, உன்னை பெத்தது, இதுதான் பஞ்சாயத்துக்கே காரணம். நீ செஞ்சிருவியா பாத்துறோம், நீ வா. அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஒன்னா விட்டு 5 நிமிஷத்துல பேசிட்டு அல்லான்னு கையை பிடிச்சு கூட்டு போயிட்டே இருப்பான். இதுக விடாதுக. உன்னை பார்த்து இப்படி கேட்டான்ல, எப்படி வாழ்ந்துருவான்னு பாப்ப. நீயா வாழ போற, நீயா வாழ போற. அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உங்கள் வீடு ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தினுடைய பெட்டக காப்பு, அந்த பெட்டகங்கள் யாரு தெரியுமா? நீங்க தான். உன் கணவனை யாரிடத்திலும் தாழ்த்தி பேசக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, எக்காலத்திலும். நீங்க மட்டும் இப்படி சொல்லி பாருங்களேன், என் புருஷனுக்கு ஆகுமா, அவர் மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஆள் வருமா? ஏன்னா அல்லாஹ் எனக்கு தேர்ந்தெடுத்து இருக்கிறானே. என் கணவனை விட இந்த உலகத்தில் ஒரு அழகன் உண்டா, ஒரு அறிவாளி உண்டா? அப்படி மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா அந்த மயக்கத்திலே மௌத்து வரை இருப்பான் சார் அந்த ஆளு. சொல்லி பார்க்கணும். சும்மாவே அத இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம். சும்மா சொல்லணும், உங்களை மாதிரி வருமாங்கன்ட்டா. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? உங்க வீட்டுக்காரரு ஒரு கடை வச்சிருப்பாரு, ஆபீஸ்ல வேலை பார்த்திருப்பாரு. இந்த வார்த்தைகளை நீங்க அவர்கிட்ட சொன்னா ஏத்துக்கலாம். ஆனா குர்ஆன் ஒரு வரலாறை சொல்லுகிறது. வீட்டுக்காரி சொன்னா யாரெல்லாம் கேட்பான்னு குர்ஆன் சொல்லுது. வீட்டுக்காரி சொன்னா யாரெல்லாம்? ஃபிரௌன், அவன் எவ்வளவு பெரிய ஆளு, ஊர்ல உள்ள பிள்ளைய பூரா வெட்டுறான்னா, கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. ஆம்பளை பிள்ளைய பூரா வெட்டி 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 சிதைத்து கொண்டிருந்தார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க. அந்த அம்மா தூக்கிட்டு வந்து டபக்குன்னு தண்ணியில போட்டுருது, அது ஓடி வரும். புருஷனும் பொண்டாட்டியும் காத்து வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஃபிரௌன் உட்கார்ந்துருக்காரு, இங்க வீட்டுக்காரம்மா உட்கார்ந்துருக்கு. அப்படியே காத்தாட பேசிக்கிட்டே உட்காந்து, ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. சுத்தி போலீஸ் படை நிக்குது பாதுகாப்புக்கு. அந்த பிள்ளை அங்க இருந்து வருது. ஒரு போலீஸ்காரன் பாக்குறான், என்னமோ ஒண்ணு வருது, குண்டு கிண்டு அனுப்பியிருப்பாங்களா எவனும். ஓடி போய் அங்க பார்த்தா ஒரு பிள்ளை. தூக்குன உடனே ஃபிரௌன் சொல்றான், இங்க கொண்டாங்கண்ணா. கொண்டு வந்தாச்சு. பார்த்தா ஆம்பளை பிள்ளை. பார்த்தா முகம் அப்படியே செழிப்பா, அப்பதான் பிறந்திருக்கு அந்த பிள்ளை. அப்படியே நூறானியத்தான் இருக்கு அந்த முகம். இந்த அம்மா சொல்லுச்சு, மறக்காமல் குர்ஆன் அவர்கள் பேசியதை சொல்லுகிறது. நல்லா சொல்றேன், கேட்டுக்குங்க. அழகா சொல்லுது குர்ஆன். இது காலத்து இம்ரஅத்து ஃபிர்அவுன் குர்ரத் ஐனின் லி வலக் வலா தக்துலூஹு அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா. சார் இதே மாதிரி பேசினா சுபுஹ் வரையும் பேசுவேன் சார், இன்ஷா அல்லாஹ். ஒரு டீ மட்டும் ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு இந்த குர்ஆனையும் எங்கள் வாழ்க்கையும் இணைத்து சொல்லுங்கள் ஹஸரத்னா. என்ன அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த வீட்டுக்காரம்மா சொல்லுது, ஏங்க மெதுவா, ஏங்க இந்த பிள்ளை அழகா இருக்குல்ல, கேட்கும் போதே இந்த பிள்ளை அழகா இருக்குல்ல சார். ஊர்ல உள்ள பிள்ளைய பூரா வெட்டுனவன் மண்டை ஆடுறான். ஆமா அழகா இருக்குங்களாம். யாரு? இந்த பொண்டாட்டி சொன்ன உடனே அந்த பையனை வெட்டணுமா வேணாமா? ஃபிரௌன் எவ்வளவு கர்ண கொடுறவன், எல்லா பிள்ளையும் வெட்டுறான்னு சொல்லி போட்டு இந்த அம்மா, ஏங்க இது காலத்து இம்ராத்து குர்ரத் ஐனின் லி வலக், அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு, நத்தகிதஹு வலதா, அத நம்ம ஒரு பிள்ளையா வச்சுக்கலாமே அப்படின்ன உடனே, சார் ஆம்பளை பிள்ளைன்னு பார்க்காம மண்டை ஆட்டினான் சார். உங்க புருஷனும் அப்படித்தான், ஃபிரௌனே மண்டை ஆட்டுறான் அப்படின்னு சொன்னா, உங்கால அதுல பாவம், அதுல 100% கூட அப்புறாணி ஏற்கனவே ஆட்ட மாட்டாரா? கேட்கிற மாதிரி கேட்கணும், செய்ய வைக்கிறது மாதிரி செய்ய வைக்கணும். ஒரு கணவன் ஒரு நாள் சொல்றாரு, ஏன்பா என் கூட்டாளி ஒருத்தன் வர்றேங்கிறான், கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு செஞ்சு கூட. உடனே இந்த அம்மா ஆரம்பிச்சிச்சு, இதே வேலை உனக்கு ஆக்கி தட்டுறதே கஷ்டமா இருக்கு, இதுல உன் கோட்டாளி நோட்டாளி
ஒரு வேளைக்கு இங்க சோறு கிடையாதுன்னு. அந்த ஆள் பார்த்தாரு, அந்த அவன் வர்றன்ட்டானே, மரியாதை போயிருமேன்னு. சரி அப்படின்னா என்ன செய்யறது நீனே சொல்லுன்னு. பல பேர் அப்படித்தானே கேட்க, என்ன செய்யறது நீனே சொல்ல. அந்த அம்மா சொல்லுச்சு, நீங்க நான் அடிக்கிற மாதிரி அடிங்க, நான் அழுகிறது மாதிரியா இருக்கிறேன், வரும்போது சண்டைன்னு திரும்பி போயிருவாருன்றுச்சு. கரெக்டா பார்த்தா இவ பேசி முடிக்கிறான், அந்த ஆள் கதவை தட்டிட்டான். தட்டின உடனே இது சொல்லுது, எங்க எங்க அடிங்க வேமா. அந்த ஆள் என்ன செஞ்சா, வளைச்சு சாத்திட்டான். நல்லா அடிக்கடிக்கு இந்த அம்மா சொல்லுது, ஏன் இவ்வளவு வேகமா அடிக்கிற, வலிக்கிற, மெதுவா அடி. வச்சு வளைச்சு குத்துறான். கிடைச்சு இன்னைக்கு என்ன வாயால வாங்கினது இல்ல, கொஞ்சம் அடியே சண்டையை போடுவான்ட்டான் அந்த ஆளு. வச்சு வளைச்சு குத்துனா. அப்புறம் போய் கதவை திறக்கிறார், நண்பர் வந்துட்டார். வந்த உடனே பார்த்தாரு, இங்க ஒரே சண்டை கலவரமா இருக்கு, அந்த அம்மா அழுதுக்கு நிக்குது. அவர் சொன்னாரு, என்னடா மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கு, சரி நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு போயிட்டாரு. கதவை சாத்திட்டு இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் வந்து உட்கார்ந்தாச்சு. இந்த அம்மா கேக்குது, யோ என்ன ஏன்டா இப்படி அடிச்ச? உடனே அந்த ஆள் அதுக்கு விவரமான ஒரு பதில் சொன்னா, முன்ன பின்ன அடிச்சிருந்தா தானே தெரியும் எது வலிக்குதுன்னு. அது வரையும் வாங்கவே இல்லைன்னு அர்த்தம். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நல்லா அடி விழுந்துருச்சுங்க. உடனே இப்படி பேசிட்டு இருக்கும்போது கதவு திரும்ப தட்டப்படுது. உடனே கணவன் என்னமோ எதன்னு எந்திரிச்சு போய் திறந்தா, அதே நண்பர் நிக்கிறாரு. இவருக்கு ஒரே சாக்கு, என்னடா வந்துட்ட அப்படிங்கிறாரு. இல்ல நீங்க ரெண்டு பேரும் அங்க உட்காந்து பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் வந்தேன், நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகுறேன் அப்படின்னு உன் பொண்டாட்டி சொல்லிச்சு. நானும் போன மாதிரி போனேன், வந்த மாதிரி வந்துட்டேன், ஆக்குங்கடா சோத்தனா. அந்த மாதிரி நண்பர்களும் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அல்லாஹ் இங்க சொல்றாங்க, ஹாஃபிதாத்துன் இல்ல சார், என்னுடைய மரியாதைக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, 100% எங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செய்தி, உன் கணவனின் குடும்பம் தான் உன் குடும்பம். அந்த ரகசியத்தை நீ பாதுகாக்கணும். அந்த கணவன் என்ன கொண்டு வருகிறான் அதை பொருந்திக்கணும். பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, உரி துன்னார் எனக்கு நரகம் காட்டப்பட்டது, அதில் அதிகமான பெண்களை பார்த்தேன். பெருமானார் சொல்றாங்க, ஏன் தெரியுமா, அவர்கள் மறுப்பு செய்வதின் காரணமாக அல்லாஹ் நரகத்துல போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் சொன்னாங்க, லா இல்ல, யக்ஃபுர்னல் அஷீர வல் இஹ்சான், யக்ஃபுர்னல் அஷீர வல் இஹ்சான், தன் கணவனுக்கு மாறு செய்கிறாள், நரகத்துக்கு போறான். சார் ஒரு அறிவான பெண் என்ன செய்வா? நமக்கு நாளைக்கு சொர்க்கம் வேணும். இந்த ஆள் யாரா இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு, இவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வாழ்ந்துடணும்னு முடிவு பண்ணிட்டா, சொர்க்கம் வேணுங்கும் போது சில சிரமங்களையும் பொறுத்துக்கணும், வேற வழி இல்ல. யக்ஃபுர்னல் அஷீர், முதல் காரியம் கணவனுக்கு மாறுபட்டு ஒரு பெண் நடக்கவே கூடாது. சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, யக்ஃபுர்னல் இஹ்சான், யாரு என்ன நல்லது செஞ்சாலும் அதை சட்டை பண்ணவே மாட்டா ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க. ஒரு நல்லது செஞ்சா, நீ எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா, ஒரு நன்றியோட இருக்கணும், இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நரகத்தில் கொண்டு போகிறது. லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹர், 100 ஆண்டு காலங்கள் ஒரு பெண்ணுக்கு நீ உன் தலைகீழாக நின்று நல்லவைகளை செய்தாலும் கூட, இன் ராத் மின்க ஷையன், உன்னிடத்தில் அவள் வெறுக்கிற ஒரு காரியத்தை பார்த்து விட்டால், காலத் அந்த பெண் சொல்லுவார், மா ரஐது மின்க கைரன் கத், என் கணவனே என் வாழ்நாளில் உன்கிட்ட எந்த சுகமாவது எனக்கு கிடைச்சுதான்னு ஒத்த வார்த்தையில சொல்லுவான். சார் காலம் பூரா துபாயில கிடந்து கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி காசக்கார வாங்கி நீ தான் எனக்கு வாழ்க்கைன்னு இருப்பான். ஊருக்கு வந்து ஏதாவது லேசா செஞ்ச உடனே உன்னால என்னடா சுகம் கண்டேன்னு சொல்லிடுவா. அந்த மாறுபாடுகிற வார்த்தையின் காரணமாக இவள் நரகத்தை தனக்காக்கி கொள்ளுவாள் என்று பெருமானார். சார் அது வேணாமா, அவர் செஞ்சிருக்காரு, நாங்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு ரகசிய யாரிடத்திலும் குடும்பத்தை பற்றி சொல்லவே கூடாது. கணவனுடைய குடும்பம் தான் உங்கள் குடும்பம். அத்தா அம்மா இருந்தா அதை ஏத்துக்கணும், அந்த வீட்டுல போய் இருக்கணும், பொருந்திக்கணும், கணவனை பொருந்திக்கணும். அப்படி உங்கள் தந்தை தாய் தந்தை கேட்டாலும் கூட நான் நல்லா இருக்கேங்கிற வார்த்தையை தான் சொல்லணும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என் கணவன் என்னை நல்லா வச்சிருப்பான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வார்த்தையினுடைய அடுத்ததுல வருது, அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ரகசியத்தை நானே பாதுகாப்பேன், அந்த கணவனை உனக்கு தோதுவா நான் மாத்தி கொடுப்பேங்கிறான்ல. என்ன கிரேட்ஃபுல் வேர்ட். அன்னைக்கு ஒரு ஊருக்கு போயிருந்த போது சொன்னேன், உங்கள் கணவன்மார்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையா, வேற ஒண்ணுமே செய்ய வேணாம், இந்த ஆயத்தை ஓதி தண்ணியில ஓதி கொடுங்க, பூனை மாதிரி உங்களுக்கு பின்னாடியே சுத்துவான். உங்கள் கணவனை உங்கள் மனதிற்கு தோதுவாக மாற்றி அமைக்கிற பொறுப்பு படைத்தவனை சார்ந்தது, வேற யாரும் மாத்த முடியாது. நீ பேசிலாம் மாத்த முடியாது, அல்லாஹ் மாத்திருவான். இந்த ஆயத்தை ஓதி ஊதி கொடுத்தா பூனைக்குட்டி மாறி நீ என்ன சொல்றியோ அதுதான் வேத வாக்குன்னு சுத்துவார்.
ஏன்னா வேற ஆண்களுக்கு தெரியாது, சும்மா அப்படி முரட்டு மீசையை திரிச்சிட்டு திரிவாங்க சார். ஆனால் உணர்வு என்று வந்து விடுகிற போது எந்த ஆணும் தன் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டான், குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க பேசுற பேச்சு வேண்டாம், சில நேரத்துல அவங்களுக்கு எரிச்சலை தரலாம், ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகலாம். அதனால அல்லாஹ் சொன்ன இந்த 2 செய்திகளையும் நான் என் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வேன். என் கணவனுக்கு காலம் பூராகும் என் கணவன் இவனை அல்லாஹ் தந்தான் என்று அவனோடு இயைந்து வாழுவேன். 2வது, என் குடும்பத்தின் ரகசியத்தை எங்க பாப்பா அம்மாட்ட கூட சொல்ல மாட்டேன், அது ரகசியம், நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. ஹாஃபிதாத்துல் லில் கைப் என்ற வார்த்தைக்கு அன்சீன் என்ற அர்த்தம், சீக்ரெட் என்ற அர்த்தம். குர்ஆன் சொல்லுகிறது, யாரிடத்திலும் நீங்கள் சொல்லாதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கி தருவான் என்கிற சுபசோபனத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதை இன்னைக்கு எங்க 9 மக்களும் படித்திருக்கிறார்கள். இந்த வயிற்றுல பிறந்த இந்த 9 மக்களுக்கும் அல்லாஹ் அந்த அறிவை தந்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை பின்பற்றி அவர்கள் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதற்கு தான் இந்த கூட்டம். இதை பின்பற்றி வாழ்ந்தால் இவர்கள் வாழ்க்கை ஜொலி ஜொலிப்பாக இருக்கும், மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும். இவர்களுடைய உலகமும் இவர்களுடைய கபரும் இவர்களுடைய நாளை மறுமையும் போன ஒண்ணு சொல்லுவாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டே இருங்க, அல்லாஹ் நிப்பாட்ட கூட மாட்டான் சார். A beautiful life, குர்ஆன் சொல்கிறது, a beautiful wonderful life அல்லாஹ் உங்களுக்கு தந்திருப்பது, எந்த கேள்வியும் உங்களுக்கு கிடையாது என்கிற சுபசோபனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். கடைசியாக என்னுடைய வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். அப்படின்னா முடிச்சிடலாமா? கொஸ்டின் கேட்கணும், கேட்டுங்க, பேசவா? சந்தடி சாக்கு இன்னைக்கு தான் மாட்டிருக்கிய எங்க ஊர்ல வந்து, இதுவரை துபாயில எல்லாம் என்ன வாய் வச்சிருப்பிய, இப்பதான் எங்க ஊர்லங்க உங்க கணவன்மார்களுடைய 3/4 பகுதி பேர் என்னுடைய நண்பர்கள். 800 பேர் வருவாங்க துபாயில, ஒவ்வொரு வாரமும் குர்ஆன் கிளாஸ் கேட்கறது. அப்படியே மகிடிக்காம் ஆடும் பாம்பு மாதிரி அப்படியே உட்காந்துருவாங்க. என்னையா இது ஹஸ்ரத், இந்த வாரம் காணலையா, எங்க போனீங்க? ஒரு மாதிரி மண்டையெல்லாம் சுத்துத. மேலப்பாளையத்து கூட்டம் ஒரு பெரிய கூட்டம். உங்க ஊரோட மருந்து சாப்பாட்டுல இருந்து, உங்க ஊர்ல எத்தனை சோறு போடுவாங்க, களியில இருந்து திக்கடியில இருந்து செஞ்சா ஏன்ட்ட கொண்டு வந்து தந்துருவாங்க. இது எங்க ஊர் ஸ்பெஷல் ஹஸ்ரத், நீங்க சாப்பிடுங்க. நீ கேட்கல அந்த மருந்து சோறை, நான் மறந்து போயிட்டேன். அதனால உங்க ஊரோடு உங்கள் ஆண்களோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த குர்ஆனை வச்சுதான், வேற எதை வச்சு இல்ல. சகோதரிகளே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சமீபத்தில் ரமதான் வரப்போகுது. சமீபத்தில் ஹைதராபாத்ல ஒரு சர்வே எடுத்தாங்க. ரமதான்ல ஒரு பெண் எவ்வளவு குர்ஆன் ஓதுறா, ஆம்பளையில எடுக்கல. ஏன்னா நான் துபாயில இருக்கும்போது பாத்திருக்கேன், ஒரு 100 இந்த தமிழ்நாட்டுக்காரன் உட்கார்ந்தா கை தூக்குங்க, எத்தனை பேர் ஓதுனாங்கன்னா 10 பேர் மட்டும் தான் அப்படி வேகமா கை தூக்குவார். அடுத்து 10 பேர் காக்கை வரும், அப்புறம் அரக்கை வரும், அப்புறம் கையே காணா போயிடும். பாதி பேருக்கு மேல அப்படியே உட்காந்துருப்பான். நான் கேட்கறது, ஏன் உங்க ஊர்ல இவ்வளவு மக்தப் மரிச்சா இருக்க, ஓத போலியா? நான் சொல்லுவான், அம்மா அனுப்புனாஹா. என்ன சொல்லுவாரு, அம்மா அனுப்புனா. நான் பள்ளியாசலுக்கு போறதெல்லாம் அந்த குளத்துக்கு போயிட்டேன், இருக்கும்பாரு. எப்படி குளத்துக்கு போயிட்டேன். நான் உடனே சொன்னேன், உம்மாவை ஏமாத்தினேன், அல்லாஹ் உன்னை ஏமாத்திட்டானாடா. இன்னைக்கு தலவாணி மாதிரி இன்ஜினியரிங் புக்கு மண்டையில ஏறுது, தலவாணி மாதிரி காமர்ஸ் புக்கு மண்டையில ஏறுது. எங்க காலேஜ் எல்லாம் காமர்ஸ் புக்கை 2ஆ விரிச்சு வச்சு படுத்துருவாங்க. தலவாணி இல்லைன்னா டே அந்த காமர்ஸ் புக் எங்கடா அப்படின்னா, எங்க பிரின்சிபல் சார் அழகா மண்டையாட்டுறா. எங்க கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர், அதனால எங்களுக்கு ரொம்ப டச்சு. அடுத்து இவங்க பெரியவங்க கல்லூரியினுடைய ஆட்சி மன்ற குழு நிறைய எல்லாம் தெரிஞ்ச தலவாணி மாதிரி இப்படி பிரிச்சு வச்சு அது மேல தலையை வச்சு தூங்கிடுவாங்க. அந்த புக்கு மண்டையில ஏறுது. ஆனால் அப்சூஸ், அல்லாஹ்வினுடைய வேதம் மண்டையில இல்லையே. வருத்தப்பட்டு சொன்ன நாள்கள். கேரளாக்காரன் ஒரு 100 பேர் இருந்தா 99 பேர் கை தூக்குவான். எங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியும். ஒரே ஒரு ஆள் சொல்லுவாரு, ஓதிட்டு இருக்கேன் சார், அடுத்த மாசம் முடிச்சிருவேன் பாரு. இந்த குர்ஆனை ஒரு பெண் ரமதான்ல எவ்வளவு ஓதுறான்னு ஹைதராபாத்ல சர்வே எடுத்தாங்க. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல சர்வே எடுத்தாங்க. ஒரு பெண் காலையில சஹர் செஞ்சு இஃப்தார் செஞ்சு கணவனை ஆபீஸுக்கு அனுப்பி பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பி ஒரு பெண் எவ்வளவு ஓதுறாங்க ஒரு நாளைக்கு? எவ்வளவு ஓதலாம்? யாராவது சொல்லுங்களேன். ஒரு ரம்ஜான்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதலாம் நம்மள? இவர் வாத்தியாருங்கிறது நிரூபிக்கிறார் பாரு. கேள்வி கேட்டே கொண்டாந்தா எவ்வளவு ஓதலாம்? ஒரு ஒரு குறைஞ்ச ஆமா நீங்க சொல்லுங்க. ஓதுற பிள்ளைய ஒரு நாளைக்கு எத்தனை ஜுசு ஓதலாம்? நீங்க எத்தனை ஓதுறீங்க? 10 ஜுசு ஓதலாங்கிறது அந்த அம்மா. அந்த சர்வேல முடிவுல சொன்னான் சார், ஒரு நாளைக்கு ஒரு பெண் இஃப்தார் செஞ்சு சகரு செஞ்சு பள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாம் செஞ்சு 30 ஜுசுவை ஒரு மகரிபிலிருந்து இன்னொரு மகரிபுக்குள்ளே ஓதி முடிப்பவர்கள் ஆயிரக்கணக்கானவர் ஹைதராபாத்ல. உங்களை மாதிரியே பொம்பளை, ஒரு குடும்பத்துக்கு தலைவி. 30 ஜுசுவை ஒரு மகரிபில இருந்து அடுத்த மகரிபுக்குள்ள. உங்கள் ஊரில் 12 வயசுல ஹாஃபிஸா ஆனவர்கள் உண்டு.
உலகம் முழுக்க அழகிய ஹாஃபிதுகளை பெத்தெடுத்த வயிறை உடையவர்கள் தான் நீங்கள். 12 வயசுல இவ்வளவு பெரிய பையன் தொழுவ பாரு. பாப்பா நீங்க எந்த ஊரு? நான் மேலப்பாளையம் பாரு. 35 வருஷமா தொழு வைக்கிறேன்பா. எங்க ஓயம்மா செத்து எம்புவா செருத்து. அவ சொல்லுவா நான் எவ்வளவு நாள 42 வருஷம் தொழு வச்சுட்டு இருந்தேன் செருத்துன்னு. அந்த பெண் சொல்றா 30 ஜுசுவை ஒரே நாளில் ஓதக்கூடிய ஆயிரக்கணக்கான சர்வேயை மாத்தினா. சரி அதுக்கு அடுத்து எவ்வளவு? ஒரு நாளைக்கு 15 ஜுசு ஓதக்கூடியவர்கள், 2 நாளையில ஒரு குரான் ஓதக்கூடியவர்கள், அது லாக்ஸ்ல போச்சு. ஒரு நாளைக்கு 10 ஜுசு, ஒரு நாளைக்கு 30, 3 நாள்ல ஒரு குரான் முடிக்கிறவர்கள். எடுத்துக்கிட்டே இருந்தா கணக்கு முடிக்க முடியல, அதோட நிப்பாட்டிட்டான். நான் போய் சொல்ல அந்த ரேஷ் அந்த டேட்டா என்கிட்ட இருக்கு, இந்த மொபைல் வச்சிருக்கேன். நம்ம ஹைதராபாத்ல ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடிக்கிற பெண்கள். சகோதரிகளே, ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அறிவாளி யார் தெரியுமா? எங்க பெருமானார் கேட்பாங்க, who is intelligent, who is intellect? ஒரு அறிவாளி யார் தெரியுமா? அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். ஒரு விவரமான பொண்ணு யாருன்னா, கணவன் கூட இருந்துக்குவா, பிள்ளைகளை பாத்துக்குவா, தெளிவா தான் கபரை ரெடி பண்ணிக்குவா. ஏன்னா அங்க போய் கிடக்க முடியாது. அங்க கணவன் வரமாட்டான், பிள்ளைகள் வராது, காசுகள் வராது, லைட் போட முடியாது. பெருமானார் சொல்லுவாங்க, பைத்து தூதி வல் வஹ்ஷா, அது தனிமையின் வீடு, பாம்புகளின் வீடு, பள்ளியின் வீடு. நீ யாரா வந்தாலும் அங்க அதுலதான் இருக்கணும். அங்க பாம்பு வரும், பள்ளி வரும், நெருக்கும், இருட்டா இருக்கும். எத்தனை வருஷம் தங்கணும்? 100 வருஷம், 200 வருஷம், 7000 வருஷம், தெரியவே தெரியாது. எங்க பெருமானார் சொல்றாங்க, அறிவாளி யாரு தெரியுமா? அல் கையில் மன்தான நஃப்ஸஹு, அந்த கபரை ரெடி பண்ணிக்கணும். எப்படி ரெடி பண்ணிக்கணும்? பிள்ளைய கூட சிரிக்கணும், கணவன் கூட இருக்கணும், எல்லாம் செஞ்சுட்டு அசருக்கு அப்புறம் போய் மெதுவா குரான் எடுத்து ஒரு 10 சஃபாவை ஓதிடணும். ஓதிட்டீங்கன்னா எங்க ரசூல்லா சொல்றாங்க, நீங்க மட்டும் அப்படி டெய்லி ஓதிட்டா உங்களை கபருக்குள்ளே வைத்தவுடன் நீங்கள் ஓதிய குரான் அங்கே வரும். வந்து அந்த குரான் சொல்லும், இந்த உலகத்தில் என்னை எவ்வளவு வேலை இருந்தாலும் ஓதுனிய, இன்றைக்கு நான் உன்னோடு இருப்பேன். இது இருளின் வீடுதான், இப்ப பாருங்க லைட் வந்துடும். அந்த குரான் சொல்லும், இப்ப பாருங்க லைட் வந்துடும். அடுத்து சொல்லும், இது நசுக்குகிற வீடுதான், 6 அடி தான், இறங்கினவங்க மேல ஏறுறதுக்கு கஷ்டப்படுவான் மையத்தை வச்சுட்டு. அந்த குரான் சொல்லும், என்னை ஓதினாயே, இன்றைக்கு அல்லாஹ்வினிடத்திலே கேட்கிறேன், இது ஒரு பேலஸா மாறட்டும். மத்த பஸரே ஹதீஸ்ல வருது, அவள் பார்க்கிற தூரம் அந்த கபர் அப்படி விரிஞ்சு கிடக்கும். இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு போகும், ஒரு பெரிய பேலஸ் மாதிரி. அங்க லைட் எரியும், இங்க லைட் எரியும். அடுத்து சொல்லும், தாகத்தோடு இருப்பாய், நான் தண்ணி கொண்டு வருகிறேன். 700 வருஷம் இங்க இருக்கணும், பேச்சு துணைக்கு ஆள் இல்ல, உலகத்துல ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அந்த வேலை இந்த வேலை, கொஞ்ச நேரம் தூங்கு, நான் உன்னோடு இருப்பேன், நீ எந்திரிச்ச உடனே உன் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் என்று குரான் சொன்னான். வாட் எ வண்டர்ஃபுல் லைஃப். ஒரு அறிவாளி என்ன சார் செய்வாங்க? ஒரு பெண் என்ன செய்வா? என்ன கணவன் கொட்டி கொடுத்தாலும் தனக்கான கபரை அப்படி உட்கார்ந்து ஓதிடணும், அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி அதோட முடிஞ்சா இல்ல, எழுப்பி விடுற வரையும் கூட இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கலாம். டிஸ்டர்ப் எதுவும் நம்மள பண்ணாது, நம்ம என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வந்து கொடுக்கும் நம்முடைய கபருக்குள்ள. முடிஞ்ச உடனே எழுப்புன உடனே கையை பிடிச்சுக்கும், நேரம் அல்லாட்ட கூட்டும். இந்த பிள்ளைகள் 9 பிள்ளைகள் நாளை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் குரானோடு அழைத்து வந்து நிற்பாட்ட அல்லாட்ட சொல்லும், இந்த பெண் இந்த பாத்திமா இருக்கிறாளே, அல்லாஹ் என்னை தொட்டு தடவி ஓதினாள், அவளை நீ மன்னிக்கணும், அவளை நீ மன்னிக்கணும், அவளை நீ மன்னிக்கணும். அவளை அல்லாஹ் சொல்லுவான், போதும் போதும் மன்னிச்சுட்டேன். அந்த பெண் சொருக்கத்துக்கு உள்ள கூட்டிட்டு போயிடும். போன உடனே சொல்லும், இங்கே நோன்பு கிடையாது, ஜக்காத்து கிடையாது, ஹஜ்ஜு கிடையாது, கணவன் வழிபாடு கிடையாது, ஒன்றே ஒன்றுதான் உண்டு, குரானை ஓதினால் உன் தரஜாக்கள் உயரும். அங்க எந்த இபாதத்தும் கிடையாது சுவனத்துல, குரானை ஓதினால் உன் தரஜாக்கள் உயரும், அதுக்கு மட்டும் நன்மைகள் உண்டு. அந்த குரான் சொல்லும், என்னை திறந்து காட்டுகிறேன், என்ன ஓதுனல்ல உலகத்துல, என்ன கணவன் இருந்த போதும் கூட என் மேல பிரியம் வச்சிருந்தல்ல, உன் கணவன் வர முடியாத இடம், என்னை திறந்து அப்படியே ஓதும். அந்த அம்மா அந்த 6000 சொச்ச வசனங்களையும் அதை பார்த்து அப்படியே ஓதும் சார். ரத்தில் ஒர்த்தகி கமா குந்த துரத்திலு ஃபி துனியா, அல்ல பெருமானார் சொன்னார்கள், உலகத்துல ஓதுறது மாதிரி ஓது. 6000 சொச்சம் தரஜாக்களை அடைந்தவுடன் அந்த தாய்க்கும் நபிமார்களுக்கும் சில தரஜா தான் வித்தியாசப்படும். சொர்க்கத்துல அங்க கொண்டு போய் நிப்பாட்டிரும். எது தெரியுமா? நீங்கள் தினமும் எடுத்து தடவி ஓடுகிற 5 பக்கங்கள். ஒரு அறிவாளி அப்ப என்ன செய்வாங்க? புருஷனையும் பாத்துக்கணும், பிள்ளையும் பாத்துக்கணும், விவரமா நம்ம கபரை நம்ம ரெடி பண்ணிக்கணும், நம்ம சொர்க்கத்தை நம்ம ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் அப்படி இருந்தால் பெருமானார் சொல்றாங்க, உங்க கணவனும் அங்கே வருவார், உங்க பரக்கத்துல. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அதை சொல்லி கொடுக்கிறதுக்கு தான் சார் இந்த பிள்ளைகளை இந்த பாடுபட்டு இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இது துவா செய்கிற நேரமா இல்லையா?
எங்கள் கண்ணான கண்மணிகள் இந்த மாணவிகளை அல்லாஹ் குர்ஆனினுடைய அந்த ஒளியை இதயத்துல இறக்கி இருக்கான். பெருமானார் சொல்லுவாங்க, மன் கர அல் குர்ஆன ஃபகத் இஸ்ததரஜன் நுபுவ பைன ஜம்பை. குர்ஆனை ஓதுனா நுபுவத்தினுடைய ஒளி இறங்கும்னாங்க. எங்க பிள்ளைகள் இறங்கி இருக்கு, அவர்கள் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தயவு செய்து பெற்றவர்களை அவர்களை அழுக்காக்கி விடாதீர்கள், அவங்களை அழுக்காக்கிறாதீங்க. கவிக்கோ சொல்றது மாதிரி புத்தகங்களே பத்திரமாக இருங்கள், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் பாரு புத்தகங்களை பார்த்து. அதுதான் கேட்கிறேன், எங்க பிள்ளைகள் வந்ததோடு அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. கடைசியாக நீங்க கேட்க வேணாம், நானே சொல்லிடுறேன். நான் முடிச்சுட்டேன்னு 10 பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கடைசியா ஒரு செய்தியை சொல்றேன்னு சொன்னீங்களே அந்த அசர்த்து அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. பெருமானார் சொன்னாங்க, உங்கள் பெண் பிள்ளைகளை வெளியே அனுப்பினார், உங்கள் ஆண் பிள்ளைகளை வெளியே தலையில கை வச்சுட்டு சொல்லுங்க, நான் யா அல்லாஹ் வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், இந்த பிள்ளைய ஓன்ட்ட ஒப்படைக்கிறேன். தெருல பல பேர் பார்ப்பான், படிக்க போற இடத்துல பல பேர் பார்ப்பான், எவன் கண்ணு என் பிள்ளை மேல விழவே கூடாது, என் பிள்ளைகள் அவர்களுக்கு அசிங்கமாக தெரிய வேண்டும், உன் பொறுப்புல ஒப்படைக்கிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். லட்சக்கணக்கானவர்கள் இந்த துவாவை ஓதி காலேஜ்ல படிக்கிற பிள்ளைய போனதை விட அழகான முகத்தோடு திரும்ப பெற்றிருக்கிறார்கள். நீங்க பின்னாடியே போக முடியாது. இன்னைக்குள்ள காலேஜ் சூழல், ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா உங்க பிள்ளைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, இன்னும் சில இடத்துல சொன்னேன் உங்க புருஷனுக்கும் கூட சொல்லலாம், ஆனா தலையில கையை வச்சிடக்கூடாது. அந்த ஆள் முதுகுல வைப்பான், திரும்ப என்ன நான் எங்க போறேன்னு எனக்கு என்ன ஓதுறான்ருவாரு. தெரியாம ஒதுக்கலாம். இல்லடா இந்த ஆள் குடும்பத்துல சண்டை இழுத்து விட்டானேன்னு திரும்ப ஆரம்பிச்சிடக்கூடாது. அவர் போகும்போது தெரியாம பின்னாடி இருந்து அம்பரின்னா வேற எங்கேயும் திரும்பி பார்க்க மாட்டாரு. குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நேரா கடைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவாரு. அல்லாஹ் தாலா எதை சொன்னோமோ அதை புரிந்து கொள்ளுகிற செயல்படுத்துகிற அறிவை அல்லாஹ் உங்களுக்கும் இதன் வழியாக உலகத்திலே லட்சக்கணக்கானவர்கள் இந்த அறிவு போய் சேர வேண்டும். இந்த நேரத்திலே நான் துவா செய்கிறேன், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக. இப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்கள் பெற்றதற்காக வேண்டி நாளை உயர்ந்த சூனங்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். கண்ணான கண்மணிகள், இந்த இன்றைக்கு பட்டம் பெற இருக்கிற மாணவிகள், அல்லாஹ் அவருடைய தரஜாவை உயர்த்துவான். வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலின் மீது அளப்பரிய பிரியத்தோடு இவர்கள் வாழ்ந்து இவர்கள் சந்ததியில் வருகிற கியாமத்து நாள் வரை வருகிற பிள்ளைகள் சாலிஹீன்களாக சாலிஹாத்துகளாக அல்லாஹ்விற்கு பொருத்தமானவர்களாக வர வேண்டும் என்று இந்த துஆவை இந்த அவையோர்கள் முன்னிலையில் சொல்லி முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2 விஷயம் சொன்னேன், யாராவது சொன்னா ஒரு பரிசு. 2 விஷயத்தை கேட்பேன்னு சொன்னேன், சொன்னா ஒரு பரிசு. யாராவது ஓதுற பிள்ளைய யாராவது அப்புறமா போன்ல சொல்லிருங்க, உங்க அஜர்த்திட்ட காசு கொடுக்க சொல்லிடுறேன். சரியா? நான் ஊருக்கு போயிட்டேன், நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும், நான் ஊருக்கு போகணும், 300 கிலோமீட்டர் அங்கிட்டு. எனக்கு வேண்டி துவா செய்யுங்க, அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் தாய் தந்தையர்களுக்கும் அல்லாஹ் நல்ல நசீபை நல்ல சுவனத்தை தர வேண்டும். சொன்ன கருத்துக்களை உங்கள் இதயத்தில் ஏந்தி அல்லாஹ் வாழ வைக்கணும், என்னையும் வாழ வைக்கணும், என் குடும்பத்தாரையும் வாழ வைக்கணும்னு பிரார்த்தனை புரியுங்கள். உங்களை சந்தித்தது இந்த மேலப்பாளையத்தினுடைய மண் அருமை பொருந்திய மண், அவுலியாக்களை கொண்ட மண், அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் வாழ்ந்த மண். அல்லாஹு தாலா அந்த பாக்கியமான மண்ணில் நின்று என்னை வந்து பேச வச்சிருக்கான். இங்கே என்னுடைய தந்தை பேசினார்கள் என்று அஜர்த்து சொன்னாங்க. எனக்கு நான் நினைச்சேன் எங்க அத்தா பேசின இடத்துல நின்று பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். அப்படி ஒரு பாக்கியம், அதுக்கு தான் வந்தேன். உங்கள் துஆவோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.